என்னைய பார்த்தா கோயில் நீ என்ன வேலை செய்விய? பெருங்கொண்ட மிருகத்தில் அரிஞ்சு கொள்ளுவேன் சாதாரண. எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அழகான மாடை பிடிப்பது மட்டுமே எனக்கு வேலை. உங்களுக்கு வேலை? எங்க அப்பாவுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? எத்தனை களம் நடந்தாலும் கொம்பையே சிப்பிளி முடிச்சிட முடியாது. ஏன் சென்னை பெரிய கெட்டிக்காரன் எங்க அப்பா. உங்க அப்பா? அம்மாவுக்கு என்ன வேலை? சிங்கத்தை பிடிக்கிற வேலை. பெரிய திமிரு கொண்ட சக்காலத்தியா இருப்பாங்க. ஒழுங்கா பேசிக்க. ஆம்பளை மாட்டை பிடிக்கிறானா வீரன். நோத்தாளுக்கு எவ்வளவு பட்ட பகல் ரப்பு இருந்துச்சுன்னா சிங்கத்தை பிடிக்கும். ஏண்டா சிங்கம் கீறி விட்டுச்சுன்னா புரியா? நிறுத்துங்க. அம்மா யாரு அப்பா யாருக்கு பேசுறதா நோத்தாள் சொன்னமையா? உலகத்திலே முதல் தெய்வம் தாய் தானையா? மாதா இதா குரு போல்டு வாசம் போயா ஆளை கடன் கழுத்து விடுவேன். என்னன்னு தெரியலையே மாடு உண்மை நோங்குது என்ன ஆக எங்க அம்மா அவர் வந்து சளைச்சி சளைச்சியா? அப்பா அவர் சடையன். நாங்க அண்ணன் தம்பி மொத்தம் 3 பேரு. 3 பேரு. எங்க அண்ணன் ஒருத்தருக்கேன் தொந்தி வேறேன். தொந்தி வேற. தம்பி ஒருத்தருக்கேன் புலி வேறேன். புலி வேற. நான் தான் கந்த வேறேன். கந்த வேற. ஆமையா வெள்ளிமலை கந்து. ஆமாப்பா தெரியாதியா? என்னப்பா தெரியாதியா இல்லையா? வெள்ளிமலை கந்து. எல்லாம் பாரியா சாணி வெள்ளிமலை கந்தா ஐயா மாப்பிள எனக்கு தெரியலையா? தெரியலையே. சின்ன வயசுல ஒரு பொம்பளைய பிடிச்சி கையை பிடிச்சி வந்து நான் தானே வழக்க மாதிரி அடி வாங்கினேன். ஏயா நான் அப்படியாலையா? அன்னைக்கு விரிஞ்ச மசிலே இன்னும் அள்ளி முடியாது. அருமையான கூந்தல். பரவாயில்ல நல்ல முகம். ஏன்னா உங்களுடைய தோற்றத்துல மக்கள் எல்லாம் நல்லா அருமையா சிரிச்சாங்க. நல்லா காமெடி பண்ணிய. என்ன விஷயம் சிந்திக்க வைப்பது புரிகிறதுல சிந்திக்க வச்சிடலாம். ஆனா யாரை வேணாலும் சிரிக்க வைப்பது முடியாது இல்லையா? அதிகமா சிரிக்க வைக்க உங்களுடைய வாழ்வு இன்னைக்குமே செல்வ செழிப்போடு உங்களுடைய கலை வளரட்டும். நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். உங்களை நாங்க நல்லா இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. சத்தம் கிடைச்ச என்ன பொம்பளையா இது நாடகம் மாதிரியா? நொட வைத்தியாச்சு விடியா விடியா. சரி 5 பேரும் உண்ணவாயா இருக்கு. ஒரு ஆளை பிடித்தேன் ஒரு ஆளை பிடித்தேன். நிறுத்துங்க என்னையா? மாடு அலங்கொண்டு போச்சு. சரி தங்க காசுன்னு போட்டவொடனே 7 பேர் மேல விழுந்துட்டியா? அது காலம் போனதுயா? நீ நிறைய கும்ப காலை போனது. இந்த காலம் இந்தூர் காலையா? கும்ப காலை. பொம்மை காலமா? சரியான காலையா? எத்தனை மாடு கும்பகால தான் அருமையா விளையாண்ட மாடு. தமிழ்நாட்டிலேயே நல்ல மாடு நிறைய. அந்த மாடு மறைந்து போனது நமக்கு ரொம்ப வேதனை இல்லையா? பரவாயில்ல. ஆமா போங்க. போனா பிள்ளை வருமா? போனா பிள்ளை வர்றதுக்கு பெருசா வாடா 10 மாதம் ஆகும். அப்படியா? மாப்பிள்ள பாருங்க என்ன டேய் என்ன பண்ற என்ன இல்லையா மாப்பிள்ள? பாவாடை தெரியும். ஆமா 2 சத்தம் கிடைச்சு அது யாரா இருக்கு? ராமதாஸ் தலைமை ராமநாதன் ராமநாதன் பற்றி அப்படி ஆளடா. என்ன மாடு மோந்து பார்த்துட்டு ஓடிடுறேன். உண்மைதான் அது சாவு மாதிரி. சரி சரி பார்த்து விட்டு பின்மகளை பார்க்கலாமா? சாவல்ல சாதி சாவ இருக்கு. இது குப்பை சாவ. ஆமா மாப்பிள்ள உங்க தங்கச்சியில கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஆமா நீ நகரட்டு போட போறேன். ஆமா சிசி ரேட் போட போறேன். சரி என்ன வேணுமோ கேள் நான் போடுறேன். உன் தங்கச்சி ஒரு மனப்பெண்ணு. தங்கச்சியை மட்டும் பட்டு புடவை கட்டி நல்ல ஒரு ஆடாவரம் போட்டதானே பின்னு அழகா இருக்கும். ஆமா உன் தங்கச்சி பட்டு புடவை கட்டி நெத்தி நோடுவாங்க. நெத்தி சுட்டி காலுக்கு மூக்குக்கு மூக்குத்தி கழுத்துக்கு நெக்லஸ் அது கீழே தொங்கு மாலை அது கீழே பாடி கீழே வாயா இடுப்பட்டி அது கீழே இருமுடி என்னது அரைமுடி. அரைமுடி ஓடுறாது. எத்தனை தண்ணி போடுறதுங்க? கீழே கொலுசு அது கீழே மூஞ்சி மிஞ்சி எல்லாம் போட்டு கல்யாணம் முடிச்சு கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டி போயிடுறேன். நீங்க அண்ணன் தம்பி 7 பேரு கல்யாணம் முடிச்சு கல்யாணமா காது ஊத்த சொல்லி மட்டும் அனுப்பிவிடுங்க. வீட்டை பூட்டிட்டு கிட்டாது போயிடுவேன். அப்படி ஆளையா என்னையா சொல்றீங்க? என்னங்க நான் இத்தனை பேருக்கு செய்முறை செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? மாப்பிள்ள என் தங்கச்சிய நீ கண் கலங்காம பாத்துக்க. என் தங்கச்சிக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துச்சுன்னா என்ன அப்படி நாங்க உரத்து நேரத்துல டீ குடிக்க கூட கவலைப்பட மாட்டோம். தங்கி பாசமல்ல பண்ணீங்க பாசமலர் அண்ணன் தம்பி வளர்த்துட்டான். சரி சரிங்க மாப்பிள்ள. சரிங்க காலதாம காரியத்துக்கு. ஆமா விரட்டி போங்க. பார்க்கலாமா? போங்க போகுது. அடிங்க யார் இவரு? அவர்தான் மாதத்தை ஐயா மச்சான் பண்ணாரு. மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? ஐஸ் வைக்கிற ஒப்பளம் மாதிரி சேதமதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சேர கிடைச்சு அழகு மரம் மலைக்கு போறே வாரியா அங்க சேகத்தில் முறுக்கிட்டு போறேன்.
தூக்கி நோங்கு வாடா. ஆமா ஈஸியா நோங்கலாம் காலை தூக்கிட்டு. அழகான பிள்ளைகடா உண்மகளே. மாமா இப்படி சட்ட பையில காசு வச்சிருக்க மாதிரி தெரியுது. பேர் என்னம்மா? எவனி விட்டு விழுக்கிறாரு. அடிபட்ட போட்டு காரி வாழாதி கொண்ட காரி அடிபட்ட போட்டு காரி வளவி கொண்ட காரி விடு. என்கிட்ட நேற்று ஒரு வாரிசுக்கு வந்தாச்சு. ஒழுங்கு ஆடுறியா? மூக்கு அட்டுவேன். இதெல்லாம் அவன் வச்சுக்கிறேன். செக்கச்ச வந்தவளே சின்ன குளத்தி, செக்கச்ச வந்தவளே சின்னவளே, இந்த தவளை அடக்க முடியல. எதுக்கு வேற பொம்பளை பிள்ளை தாரி அடவணுமா? இங்க வர என்ன உனக்கு ஆள் இருக்கான்ல? மூக்க குத்தி போய் மூக்க வெட்டி அப்படி பேசுங்க. சீமச்சமத்தி ராத்தா கண்டி ஊர்ல மேயிற உன்னை கூட்டு வந்து ஒழுங்கா நடக்கல கால கூட்டு போய் கடமாட விட்டுருவேன். சரி பெண்மதியா தங்கையா? ஹலோ. ஆமா அருமை தங்கையே பார்த்து விட்டு எப்படி சமாளிக்கிற? ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா? சரி பார்த்து விட்டு நகையை அழைத்து வாருங்கள். வள்ளியே
ஹலோ வந்து நம்ம தான் நிறுத்தணும். வர 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 மாடு குடிமடுறான். Hello, Dusty Hello, நான் தவிர முடியாது. Dusty Hello. ஹலோ ஹலோ அவன் தான் திருடன் என்று அண்ணே அண்ணே என்னதா எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன பால்வாடி பிள்ளை மாதிரி வந்து பேசுறிய? நம்ம இடத்துக்கு மானத்தேடி ஒரு பெருகுண்ட வேடுவர் வந்திருக்கிற. யார் வந்திருக்கா? அந்த மான் இல்லை என்று நான் உச்சரித்தேன், எச்சரித்தேன். அதற்காக நம்ம வாங்குற நான் என்ன பண்ண வேண்டும்? வர காப்பி போட்டு வைக்கிறேன். அம்மா நல்லா இப்பத்தான் சொல்லிவிட்டு இருக்கிறேன். இல்லத்தா சொல்லல. வந்த வேடுவருக்கு நாங்கள் வரவேற்பு கொடுத்தோம். ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு குறுகிய காலத்திலே சிறிய அறிவு பெற்றவர். நீ பெரு அறிவு பெற்ற காயகலை 64 கலைகளும் குசுப்பு கும்பு அனைத்தும் கற்ற பெண்மணி நீ அல்லவா? வந்த வேறவருக்கு தகுந்தான உன் தமிழ் சொற்பொழிவை ஆற்று மகளை அண்ணன் கூந்தலை விரித்து விட்டு பார்க்கிறேன். வருக வருக வேடுவர் அவர்கள். என் அண்ணன் சொன்னார், என் தோழிமார்கள் சொன்னார். இருந்த போதிலும் தாங்களுக்கு சொல்லுங்க, உதவி செய்யறோம். விவரத்தை விளக்கமா சொல்லுங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வருகின்ற மாத்திரத்தில் அழகான ஒரு மான் கொடுத்த கண்டி. அதில் ஒரு மகான், அழகான மான், அன்பான மான், என் உள்ளத்தை கொலை கொண்ட மான். மானை பார்த்து இந்த மான் என்னை பார்த்தது. மான் அருகே சென்று என்னை பார்த்ததும் உள்ளே ஓடிவிட்டது. மான் ஓட, நானும் ஓட, இருவரும் ஓடி வரும் பின்னே நானும் எத்தனை மான பார்த்திருக்கேன். என்னடா செய்யுது இந்த மான் மாதிரி? ஏமாச்சா என்ன அப்படி என்ன தெரியல சொல்ல மாட்டீங்களா? சரி பாரு. இருந்தாலும் இவனி மாவுடி பெருமை என்ன? அழகுன்னா அழகு பிள்ளையா இருக்கட பார்க்க முடியும். ஆத்தாடி போண்டா உருண்டை இவாரு சரியா நடந்துக்கிறேன். சொல்லலாமா வர அது தெய்வம் மாதிரி. அவர் இல்லாம நம்ம நினைச்சு முடியுமா? என் நல்ல செவத்தை வச்சு சித்திரம்னா 4 பேர் இல்லை அப்படின்னா நம்ம ஆட முடியாது, பாட முடியாது. என்ன செய்யணும் சொல்லு. இவா மாஷா என்ன இவாமா இவா உடைய ஆசை என்ன? இன்னைக்கு தூங்காம செய்யணும். சரி சரி. இருந்தாலும் என்னுடைய மாவுடைய பெருமை என்ன, அழகு என்ன என்பதை சொல்லலாமா? சின்ன மெல்ல கொள்ளை கொண்ட மானம்மா, என்ன மெல்ல கொள்ளை கொண்ட மானம்மா, என்று இல்லா புது வசந்தம் காணம்மா. என்ன மெல்ல கொள்ளை கொண்ட மானம்மா, என்ன மெல்ல கொள்ளை கொண்ட மானம்மா.
என்ன மெல்லா என்ன மெல்லா என்ன மெல்ல புள்ளி கொண்ட மானம்மா மானம்மா மானம்மா. போதுமையா? அற்புதமான ஆட்டம் வாங்கயா. இந்த நேரத்திலேயே மக்களை கூட சிரிக்க வைக்கிறீங்கன்னா இது பெரிய விஷயம். நம்ம கூட வந்தாலும் சரி பரவாயில்ல. நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா அண்ணா எனக்கு பெரிய பெட்கார் குடிக்கிறீங்க வீட்டில் பகுமானம் இறக்கி வை. பேரன்பு கொண்ட ரசிய உள்ளங்களே, அன்பு சொந்தங்களே, போயிட்டு வரோம். இப்ப வேண்டு வர்றா வள்ளியா தர்க்கம் நடைபெற போகிறது. தூங்குறவெல்லாம் தயவு செய்து எந்திரிச்சு முழிச்சு இந்த தர்க்கத்தை பார்த்து மனக்குளத்தோட முருகன் வள்ளி காட்சியை பார்த்து விட்டு செல்லுங்கள். அன்பு சொந்தங்களே, விடிய வரை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற எங்கள் யானமலை ஒத்தக்கடை மோனி ஸ்டுடியோ உரிமையாளர்களுக்கும் அற்புதமான முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது கொள்ளைக்காடு மலர்ந்தும் மலராத மலருமை சென்று யாரோ வந்து கதை கேட்டாரு. எங்க ஆளக்கான எங்க அக்கா மகனே போயிட்டாரு. ஏன்னா கதை சொல்லு சொல்லிட்டு அவர் வீட்டுல கதை சொல்ல போயிட்டார். குயிலுக்கு போ கோபுரமானதென்ன. எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம். இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு எல்லாம் செழிப்பா இருக்கணும். போயிட்டு வரோம்பா. நாகமலை நடிக்கிறவரும் நாங்கள் சாமி, இந்த நாடு ஊரான் சுத்தி வரோம் கேளுங்க சாமி. மாமி நாடரையும் நூறும் மல்லி நாடரையும் சாமி கந்தனூர் மந்திரத்தை ஏலேலோ ஏலே மச்சா ஏலேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ